கோவை மருதமலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானையை வனத்துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து 3வது நாளாக கண்காணித்து வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுரேஷ் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இப்போ அந்த யானையின் உடல்நலம் குறித்து மருத்துவக் குழு என்ன சொல்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக முனிஷா, நேற்று முன்தினம் மருதமலை வனப்பகுதியில் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. தற்போது அங்கிருந்து பிளிரல் சவுண்டு கேட்ட நிலையில் அங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை கண்காணித்து அதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாங்க. அருகில் ஒரு குட்டி யானை இருந்தது. அதோட குட்டி யானை 4 மாத குட்டி யானை அருகில் இருந்தது. தொடர்ந்து குட்டி யானையும் கண்காணித்து அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைக்கும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா படுத்து இருந்த நிலையில் அதை எழுந்து நிற்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு புல்டோசரை வச்சு மண்ணெல்லாம் எடுத்து அதை நிற்கக்கூடிய பணிகள் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீர் சத்து, இந்த டானிக்கு மருந்து மாத்திரைகள்லாம் கலந்து இலையில் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெயின் கொண்டு வரப்பட்டு யானை ஓரளவுக்கு தேறிய நிலையில் கிரெயின் கொண்டு வரப்பட்டு அந்த கயிற்றின் மேலும் பார்த்தீங்கன்னா யானையை நிற்க வச்சிருக்காங்க, ரோப்பின் மேலும் நிற்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து யானைக்கு தண்ணீர் அடித்து உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்றும் கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மருந்து, தர்பூசணி போன்ற வகை நீர்ச்சத்து மருந்துகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று வகையில் நேற்று இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி வரைக்கும் பார்க்கும்போது யானை ஓரளவுக்கு உணவு தானாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, உணவு சாப்பிட்றதுல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நேற்று இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா வனத்துறை எங்கேயுமே போகாமல் 5க்கும் மேற்பட்ட குழுவாக செயல்பட்டு யானையை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணித்து அதுக்கு வேண்டியதை கொடுத்து மருந்து மாத்திரைகளை கொடுத்து டானிக் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு இப்போ காலையில் பார்க்கும்போது யானை நல்லபடியாக நின்று உணவு சாப்பிட்ருக்கு. அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கம்மியாக இருந்த நிலையில் தற்போது யானை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற பொசிஷன் ஆகி காலை எடுத்து மிதித்து அந்த தென்னை மட்டையை உரித்து சாப்பிட்றத நம்ம நேரையிலையும் கூட பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கும் கண்டிப்பாக யானையோட உடல் நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானையோட குட்டி யானை பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற யானை இன்னொரு யானை கூட சேர்ந்து உலாசிட்டு இருக்கு, அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அப்பப்போ பால் குடிச்சிட்டு போயிருக்கு, பால் குடிக்க வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யானையை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் யானை 4 காலையும் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தெம்பு வந்துச்சா அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உயரதிகாரிகள் சொல்கிற அடிப்படையில் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா வனக்காவலர்கள், வனத்துறையினர் மற்றும் இந்த தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிச்சுட்டு வராங்க. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.